ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் எது பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக கோழிகளுக்கு தண்ணி வைக்கக்கூடிய மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன், யூஸ்டு வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு கம்பி வச்சு அந்த வாட்டர் கேனில் 2 பக்கமும் கட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கார்னரில் அப்படியே 2 சுற்று போட்டு கட்டிக்கோங்க. ஓகே, நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற கம்பியை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 இன்ச் மட்டும் விட்டுட்டு மீதி இடத்த கட் பண்ணிடலாம். இப்படி 2 கம்பி சேர்ந்தாப்புல இருந்தால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஸ்டிஃபாக. இதில் மாட்டுறதுக்கு இப்படி குக்கி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சைடும் கட்டிக்கோங்க. இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பி நல்லா வந்து முறுக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, குக்கி மாதிரி ரெடி பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்க இப்போ அந்த சிங்கிள் கம்பியை கட் பண்ணியிருக்கலாம். அப்படியே மடக்கி கட்டிங் பிளேட் இருந்தால் கட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா கையிலேயே இப்படி மாற்றி இது பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ஓகே, பாருங்கள், இப்போ 2 சைடுமே கட் ஆகிடுச்சு. கொக்கி மாதிரி 2 பக்கமும் இந்த லைட்டாக அப்படி வளைச்சி விட்டு பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்படி மாட்டும்போது இந்த மேல் பகுதியில் இருக்கிற அந்த பகுதியை வந்து நம்ம இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த சதுர டைப் அப்படியே ஸ்கொயரில் அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இளம் கோழி குஞ்சுகளுக்கு இந்த மாதிரி மெத்தடில் தண்ணி வைக்கும்போது அவங்க ரொம்ப வந்து அதை அழுக்கு பண்ணாமல் இருப்பாங்க. அப்படி இல்லைனா அதை போட்டு மிதிச்சுட்டு இருப்பாங்க. கீழே தட்டத்தில் அதில் எல்லாம் தண்ணி வச்சா மிதிப்பாங்க. இது மாதிரி ஒரு மாட்டி விட்டுட்டிங்கன்னா அது பார்த்துக்கு இருக்கும். அதில் மேலே இப்படி ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய கேப்பாக இருக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன ஷெட்டில் வந்து 1 மாத குஞ்சுகள் இருக்குது. அதுக்கு தான் இப்போ தண்ணி வைக்க ரெடி பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி எப்படி தண்ணி வைக்கணும்னு பாருங்கள். நானும் பல மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன். இது ஒன் ஆஃப் த மெத்தடு. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நைட் டைம் எடுத்ததுனால
உங்களுக்கு கொஞ்சம் கிளியரன்ஸில் கொஞ்சம் பிரச்சனை வரும், அதனால் பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி வலை அது மாதிரி ஏதாவது செவத்தில் ஒரு ஆணி மாதிரி அடித்து அதில் கட்டி விட்டு இப்படி இது பண்ணி விட்ருப்பாங்க. அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அதை கழுவு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ 2 சைடு இந்த மாதிரி மாட்டி விட்ருக்கேன். நிலத்துலேருந்து கீழேருந்து ஒரு 3 இன்ச் ஹைட்டில் இந்த கோழி சின்ன கோழி குஞ்சுகளுடைய அளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்களா இந்த ஹைட்டு. இவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அழுக்கு பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான். பக்கத்தில் இந்த மாதிரி பாருங்கள், இந்த ட்ரேயில் வச்சு எவ்வளோ மண்ணெல்லாம் அதில் திருப்பி அதிலே மிதிச்சுட்டு தண்ணி அழுக்கு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? அதனால தான் இந்த மாதிரியான மெத்தடு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், தண்ணி சுட வச்சு ஆற வச்சுட்டேன். இது வரைக்கும் கொஞ்சம் சுட வச்சு ஆட வச்சு தான் கொடுத்துட்ருக்கேன் நைட் டைம் கோழிங்களுக்கு. ஸோ தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஓம வாட்டர் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவேன், நல்லா டைஜஸ்ட்டாக இருக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ரெடி பண்ணி பாருங்கள்.